இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025ல ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் உஜ்வாலா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையில ஒரு கிராமத்துல தொடர்ச்சியா சில கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஒரு சைக்கோ கில்லர். இந்த சைக்கோ கில்லர் எதுக்காக இந்த கொலைகளை பண்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கும் போது பல ட்விஸ்டுகள் இந்த படத்துல வெளிவரும். சோ கொலைகார இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. உங்களால முடிஞ்சா நீங்க கொலைகாரனை கண்டுபிடிச்சு பாருங்க. சோ மத்தபடி டீட்டெயிலா படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணோட வீட்டுல போயிட்டு பொண்ணு கேட்கறதுக்காக போயிருக்காங்க. இந்த மாதிரி என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பொண்ணு வீட்டுல அந்த பொண்ணுக்கு சம்மதம் தான் மாப்பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு. ஆனா பொண்ணோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரு ஒத்துக்கல. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஊருக்குள்ள இருக்கிற ஒரு ஓடாத லைப்ரரியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற ஹீரோக்கு என் பொண்ணை கொடுத்து நான் என்ன கஷ்டப்படுறதா அப்படிங்கிற மாதிரி பொண்ணோட அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, என் பையன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த ஊர்ல இருக்கு இல்லையா போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காணாம போகக்கூடிய சில முக்கியமான கேஸ்ல என் பையன் தான் முடிச்சு கொடுப்பான். அப்படி ஒரு டிடெக்டிவா இருக்கான் என் பையன். இதனால நீங்க உங்க பொண்ணை கொடுக்கலாம், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பா கொஞ்சம் பேசுறாரு. இந்த இடத்துல ஹீரோ இல்ல, அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் வந்து பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட பொண்ணோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த ஓடாத போலீஸ் ஸ்டேஷன் தானே, அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஒரு உருப்படாத போலீஸ் ஸ்டேஷன். அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல என்ன பெருசா குற்றம் நடக்குது, ஒரு டப்பா கிப்பா காணாம போகும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்புறாங்க. சோ அதே நேரத்துல ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சச்சின் சொல்லக்கூடிய ஒரு போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. இந்த போலீஸ்காரர் இங்க வந்ததுல இருந்து எந்த ஒரு கைமும் பெருசா நடந்தது கிடையாது. இந்த கிராமம் வந்து 50வது வருஷத்துக்கான சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி ஒரு கிரைமே நடக்காத ஒரு சிறந்த கிராமம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணணும். அந்த வீடியோல நம்ம எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டென்ட் எல்லாம் இங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த விஷயம் நம்ம ஹீரோ உஜ்வாலனுக்கு மட்டும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு விட உஜ்வாலன் நம்ம ஹீரோக்கு மூளை கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறோம். சோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நம்ம உஜ்வாலனை காமிக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஒரு செயின் ஒண்ணு காணாம போயிடுச்சான். அந்த செயின் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆளோட பையன் மேலையும் சந்தேகப்படுறாங்க. ஆனா ஹீரோ தேடினதுல கட்லுக்கு அடியில பூனை போன கால் தடங்கள் இருக்குது. சோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த பூனை தெரியாதனமா அந்த நகையை தூக்கிட்டு போயிருக்குது. சோ அப்படி நம்ம ஹீரோவை அதை கண்டுபிடிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல ஹீரோ இந்த பக்கம் லைப்ரரியில இருக்கும்போது அதே இடத்துல பொண்ணு பார்த்தாங்களே, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா எங்க அப்பா தான் ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பு. நம்மள கேட்காம கொள்ளாம நம்ம வீட்டுல போயிட்டு யாரா பொண்ணு பார்த்தது அப்படின்னு சொல்லி வீட்டுல போயிட்டு அம்மா அப்பாவை திட்டுறாங்க. அம்மா அப்பாவும் பதிலுக்கு நீ இந்த மாதிரி உருப்படாத லைப்ரரி வச்சுக்கிட்டு நடத்து, உனக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல அந்த போலீஸ்காரங்களா கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே உட்காந்து செல்ஃபியா குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துல போயிட்டு இந்த மாதிரி இந்த கிராமத்துல இதுவாள் வரைக்கும் எந்த ஒரு கிரைமோ கொள்ளையோ நடந்ததே கிடையாது, அந்த அளவுக்கு இந்த கிராமம் ரொம்பவே அழகான கிராமம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஒரு வயசானவர் ஒரு லேண்டர் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போய்கிட்டே இருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு முகமுடி போட்ட ஒரு ஆள் யாரோ குறுக்க வந்து நிக்கிறான். நவரா எவன்டா அவன் குறுக்க வந்து நிக்கிறதுன்னு அவன் கொஞ்சம் விளையாட்டுக்கா பேசினதுல அவன் சீரியஸா எடுத்து கையில இருக்கிற சுத்தியால அவனை அடிச்சு அதே இடத்துல கொடூரமா கொலை பண்றான். அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. போலீஸ்காரங்க ஃபாரன்சிக்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இதனால் வரைக்கும் இந்த கிராமத்துல எந்த ஒரு தப்புமே நடந்ததே கிடையாது. ஆனா இப்ப முதல்ல ஒரு கொலை நடந்திருக்கு இல்லையா, அதை பார்த்து ஊர் மக்களே பயந்து போய் நிக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம உஜ்வாலனுக்கு தெரிய வருது. உடனே அவரோட ஸ்கூட்டி எடுத்துட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. நடந்த கொலையை பார்த்து அவருக்கு வாந்தியே வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம முயற்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ பொதுவா ஒரு கேஸை விசாரிக்கும் போது பாட்டு கேட்டுக்கிட்டே தான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. அப்படி நம்ம ஹீரோ பாட்டு கேட்டுக்கிட்டு கொலை நடந்த அந்த இடத்துல எல்லா சம்பவத்தையும் பாக்குறாரு. அங்க ஒரு செருப்பு ஒண்ணு கிடக்குது. இந்த செருப்பு ஆக்சுவலி நம்ம ஹீரோவோடது. ஹீரோ கோவில்ல மிஸ் பண்ணிட்டாரு. அந்த செருப்பை யார் போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது யார் அப்படின்னா அந்தி குருடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறானாம். இந்த ஊருக்குள்ள சின்ன சின்ன திருட்டுகளை பண்ணக்கூடிய ஒரு திருட்டு பையன். அவன் தான் என்னோட செருப்பை திருடிட்டான் அப்படிங்கறதையும் நான் கண்டுபிடிச்சேன். இப்ப இந்த கிரைம் ஸ்பாட்ல கிடைச்சிருக்க செருப்பு அவனோட தான். அதை வச்சு பார்க்கும்போது அந்த அந்தி குருடனை பிடிச்சோம் அப்படின்னாக்கா எல்லாமே தெரிய வந்துடும். அவன் தான் இதுக்கான கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்ல அடுத்த நிமிஷம் போலீஸ் அந்தி குருடன் இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. போலீஸ்காரங்க அந்தி குருடனை பிடிச்சி அவனை அடிச்சு விசாரிக்கும் போது நான் இதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா உன்னோட செருப்பு அந்த இடத்துல இருந்திருக்கு, சோ நீ தானே பண்ணடா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்ல கேட்காம போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இந்த கேஸை உடனே கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா, அதனால ரொம்பவே பாராட்டு கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ள ஒரு வயசான
பாட்டியம்மா வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஆட்டு பண்ணையில ஒரு ஆட்டை ஒண்ணு காணாமாம். சோ அந்த ஆடு எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதே இடத்துல அந்திக்குருடன் பயன்படுத்தின ஒரு செருப்பு அந்த இடத்துல இருந்தது இல்லையா, இன்னொரு செருப்பு இந்த இடத்துல கிடக்குது. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஒருவேளை கொலை பண்ண அந்திக்குருடன் தான் இந்த ஆட்டையும் திருடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. இது நாள் வரைக்கும் இந்த கிராமத்துல எந்த ஒரு தப்பு நடக்கல இல்லையா, இப்ப நிறைய கொலைகள் நடந்திருக்கிறதாவும் நிறைய திருடுகள் போய்கிட்டு இருக்கிறதாவும் ஊருக்குள்ள சில விஷயங்கள் நடக்கிறத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழால ஒரு மொட்டையை என்ன பண்றான்னா பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பீடி குடிச்சிட்டு அடுத்த நிமிஷம் அதே இடத்துல அதே முகமுடி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து கொலையும் செய்யறான். திரும்பவும் இந்த கொலை நடக்குது. இப்ப போலீஸ்காரங்க மத்தியில பெரிய குழப்பத்தை உண்டாக்குது. அந்திக்குருடன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கிறான் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்திக்குருடன் இருக்கிறான். அப்ப இந்த கொலை யார் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்திக்குருடன் இந்த கொலையை பண்ணல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சேம் அதே பேட்டர்ன்ல சுத்தியால அடிச்சியும் கொடூரமான முறையில தாக்கியும் தான் இந்த கொலை நடந்திருக்குது. ஆனா ஃபாரன்சிக்ல வந்து டெஸ்ட் பண்ணும்போது கூட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது கிடையாது. சோ அந்த அளவுக்கு தெளிவா திட்டமிட்டு கொலை பண்ணிருக்கிறது தெரிய வருது. அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற எஸ்ஐய சீனியர் ஆபீசர் கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலை அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. கொலைகாரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட சார் இதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது, அந்த கொலையை பண்ணது அந்திக்குருடன் அப்படிங்கிற மாதிரி நாங்க அவனை அரெஸ்ட் பண்ணோம். ஆனா அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது மற்றொரு கொலை நடந்தது, அதை வச்சு பார்க்கும்போது அவன் அந்த கொலை பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது யோ உன நான் அதை கேட்கல, இந்த கொலைக்கான காரணம் ஏதாவது கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது நாள் வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கல, உடனடியா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சார் சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய சண்முகம் சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரரை இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ப்ரோமோட் பண்றாங்க. சோ இப்போ அந்த போலீஸ்காரர் இந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே அவருக்கான வரவேற்புலாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது. அப்படி அவர் வந்த உடனே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கிராம மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஊருக்குள்ள நடக்கக்கூடிய சில கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த கொலையை பண்றது வேற யாருமே கிடையாது, ஒரு சைக்கோ கில்லரா தான் இருக்கணும். ஏன்னா ஒரே பேட்டர்ன்ல கொலை பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளு இந்த மாதிரி சைக்கோ கில்லரா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல, நான் இதுக்கு முன்னாடி அடிக்கடி வந்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய அந்த கொலைக்கான காரணத்தை நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம போலீஸ்காரு வாக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இது நாள் வரைக்கும் இந்த ஊருக்குள்ள காணாம போன விஷயம், இந்த அந்திக்குருடன் அந்த ஆடு காணாம போச்சு இல்லையா, அது இது எல்லாத்தையுமே நம்ம போலீஸ்காரு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து இங்க ஒரு டீ கடையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டீ கடைக்கு உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஆளு ஒருத்தர் இருக்கிறான். அவன் நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு அப்பாவிய இந்த ஆளு மாட்டி விட்டுட்டான். அது மட்டும் இல்லாம இந்த கேஸை நம்ம ஹீரோ விசாரிக்கிறதே சரியில்லை, இவெல்லாம் ஒரு ஆளா இருட்டை பார்த்தாலே பயப்படுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கிண்டல் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு இருட்டை பார்த்தா பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வச்சு கிண்டல் பண்றான். கடைக்காரரு உன் வீட்டுல எத்தனை தடவை காணாம போயிருக்கா, அந்த அந்திக்குருடன் எவ்வளவு திருட பண்ணிருக்கிறான், அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது நம்ம ஆளு தானப்பா, என்னப்பா அவனே இப்படி பேசுறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் கண்டுபிடிச்சது நம்ம உண்மைதான், ஆனா இவன் கொலைகாரனை பிடிக்க போறங்கிறது தான் ரொம்ப ரிஸ்கான விஷயம். இப்ப என்னையோ கொலை பண்ண வரான்னு வச்சுக்கோ, நான் இருட்டை பார்த்தா பயப்பட மாட்டேன், நான் தப்பிச்சு கூட ஓடிடுவேன். ஆனா இவன் இருக்கானே இருட்டை பார்த்தா பயப்படுவான்ல, இவன் எப்படி அந்த கொலைகாரனை பிடிக்க போறான், அந்த சைக்கோ கில்லரை பிடிக்க போறான் அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் கீர்த்தனமா பேச அங்கிருந்து நம்ம ஹீரோ கோச்சிக்கிட்டு போறாரு. இப்ப புதுசா வந்திருக்கிறாரு போலீஸ்காரு, அவரு நம்ம ஹீரோவோட வீட்டு பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கு, ஹீரோக்கு சொந்தமான வீடு. அந்த வீட்டுல தங்கறதுக்காக அவங்க அம்மா எல்லா ஏற்பாடையும் சாவி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ நான் போய் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த சாவியை வாங்கிக்கிட்டு நம்ம போலீஸ்காரு கூட அப்படியே கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போது நம்ம ஹீரோ பார்க்கக்கூடிய வேலை இந்த மாதிரி டுபாக் ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் நம்ம போலீஸ்காருக்கு தெரியுது. சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. நக்கல் பண்ற மாதிரியே நம்ம ஹீரோவை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருக்குது. அடுத்த நாள் காலையில அதே டீ கடையில நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறாரு. போலீஸ்காரர் அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன பையன் உஜ்வாலா சீக்கிரமா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறான். என்னடா சொல்லி போய் பார்த்தா கிரைம் நடந்த அந்த ஸ்பாட்ல புதுசா வந்திருக்கிற போலீஸ்காரர் ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தூரத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ போலீஸ்காரங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்த்துட்டு இது பாரியா கொலை நடந்து 2 வாரம் ஆகுது, இப்ப போயிட்டு தேடினா என்னையா கிடைக்கும், எல்லா எவிடன்ஸ் அழிஞ்சு போயிருக்காது, என்னையா முட்டாள்தனமா இருக்கிறான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா வந்திருக்காரு இல்லையா போலீஸ்காரு, அவரு தேடி கண்டுபிடிச்சது ஒரு ஆடு ஒண்ணு காணாம போச்சு இல்லையா, அந்த ஆட்டை நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு பின்னாடி இருந்தே நம்ம போலீஸ்காரர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள இது நாள் வரைக்கும் நடந்த கொலைகள், அந்த கொலை நடந்ததுக்கான பேட்டர்ன், அது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இந்த கொலையை பண்ணது ஒரு சைக்கோ கில்லர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி பூகி மேன் சொல்லிட்டு ஒரு சைக்கோ கில்லர் இருக்கிறான், அந்த பேர்ல தான் இந்த கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கொலையை பண்ணது பூகி மேன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளும் இது மாதிரியான நடந்தது அப்படிங்கறத நம்ம போலீஸ்காரர் கண்டுபிடிச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் டிவி நியூஸ் சேனல்லாம் ஒளிபரப்பாகுது. இந்த மாதிரி பூகி மேன்ங்கிற ஒரு சைக்கோ கில்லர் தான் ஊர்
ஊருக்குள்ள நடக்கிற கொலைக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதே விஷயத்தை நம்ம ஹீரோவும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி சைக்கோ கில்லர் தான் பூகிமேன் அப்படிங்கிற ஒருத்தவன் தான் கொலை பண்ணிருக்கான்றத சச்சினுக்கு சொல்லும்போது இதே விஷயத்தை தான் அந்த போலீஸ்காரர் சொன்னாரு, நீ உண்மையாலுமே ஒரு டிடெக்டிவ் தாயா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுல வந்து பார்த்தா அந்த போலீஸ்காரர் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவருக்கு நிறைய சிக்கன் பீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவர்கிட்ட சும்மா ஜெனரலா விசாரிக்கிறாரு. இந்த ஊருக்குள்ள நீங்க எவ்வளவு நல்லா இருக்கிறீங்க, உங்க பையன் என்னெல்லாம் வேலை செய்யலாம், நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனரலா விசாரிச்சுட்டு இருக்க கொலை நடந்த அப்ப நீங்க எங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஐ மீன் நம்ம ஹீரோவோட அப்பாவை இந்த போலீஸ்காரர் சந்தேகப்பட்டு பேச ஹீரோ பக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு பயங்கரமான கடுப்பாகுது. சார் இந்த மாதிரி எல்லாம் கேட்கற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, கொலை நடந்த அன்னைக்கு எங்க அப்பா எங்க இருந்தாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு, வேணா நான் காமிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த விதத்துல கேட்கல, ஜெனரலா கேட்டேன். ஏன் அப்படின்னா உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் காணாம போன ஆடு கட்டப்பட்டிருந்தது, சோ அதனால கேட்டேன். ஊருக்குள்ள ஒரு டிடெக்டிவ் இருக்கிறாரு, ஒரு திருடன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை குத்தி காமிச்சு பேசிட்டு போறாரு. இது நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருக்குது. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை ரொம்பவே கொடூரமான முறையில இது நாள் வரைக்கும் இந்த கிராமத்துல நடந்துகிட்டு இருந்தது இல்லையா, அதை விட ஒரு படி வித்தியாசமா நடந்திருக்குது. அடிச்சு ஒரு மரத்துல தொங்க விட்டு வச்சிருக்காங்க. சோ இந்த கதை எல்லாத்தையும் பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து போய் நடுங்கி போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துல போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த டெட் பாடி கீழே இறக்கிட்டு அங்க இருக்கிற ஃபாரன்சிக் ஆளு இந்த டெட் பாடியை விசாரிச்சதுல சில மாற்றங்கள் இருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கொலையை விட இந்த கொலை கொஞ்சம் வித்தியாசமானது. கிளவுஸ் எல்லாம் போட்டு பக்காவா கொலை பண்ணது, ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த கொலையை பண்ண ஒரு ஆளு பயங்கர ஃபிட்டான ஒரு ஆளா தான் இருக்க முடியும். ஏன்னா அவனால மட்டும்தான் இந்த மாதிரி தூக்கி தொங்க விட முடியும். அது மட்டும் இல்லாம சில கால் தடயங்கள் இங்க கிடைச்சிருக்குது. அந்த கால் தடயங்களை வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒன்னு போட்டிருக்கிறான். சோ உடல் அளவிலும் சரி மூளை அளவிலும் சரி ரெண்டுமே அவனுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இங்க இருக்கிற ஃபாரன்சிக் ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருக்கிற புதுசா வந்தார்லயே போலீஸ்கார் சண்முகம் அவரை பாக்குறாரு. சோ அவர் தான் இந்த ஊருக்குள்ள ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டிருக்கிற ஒரே ஆளு. அது மட்டும் இல்லாம அவர் தான் கொஞ்சம் ஃபிட்டான ஆளுமே கூட. சோ அப்படி இருக்கும்போது இந்த கொலையை இவரே பண்ணிட்டு ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இவர் மேல ஒரு சந்தேகம் வருது. அப்படி சந்தேகம் வரும்போது அதே இடத்துல ஓப்பனா ஊர் மக்கள் முன்னாடி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு. இந்த போலீஸ்காரன் இதெல்லாம் பண்ணிருக்கணும், எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற போலீஸ்கார இத பாரு, இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூவை வச்சு நீ நான் தான் கொலை பண்ணலாம் சொல்லாத. இந்த மாதிரி ஷூ டவுனுக்குள்ள போனா ஏகப்பட்டது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்குள்ள ஃபிட்டா இருக்கிற ஒரே ஆளு நான் மட்டும் தானா, ஏன் உங்க அப்பா கிடையாதா, என்ன மாதிரியே ஏன் அளவுல ஃபிட்டா இருக்கிற ஒரே ஆளு உங்க அப்பாவுமே கூட தான், ஒருவேளை உங்க அப்பா கூட இதை பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த பிளேட்டை திருப்பின உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ஓரளவுக்கு சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி கொலையை பண்ணது அந்திக்குருடன் சொன்னா, ஆனா அதுவுமே பொய்யா இருந்தது. இவனே ஒரு டுபாக்கூர் தான். இவன் ஒருவேளை அவங்க அப்பாவை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு ஊர்ல நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் வருது. அப்ப கூட நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸுக்கான கொலைகாரன் யார் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன், இந்த ஊர் மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. பார்க்கலாம்னு போலீஸ்காரரும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவரு ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோக்கு இருட்ட பார்த்தாலே பயம். அது எதனால அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருந்திருப்பான். சோ இவங்க ரெண்டு பேரும் இருந்திருப்பாங்க. வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரியா சாப்பிடவே மாட்டானுங்க. அப்ப அப்பக்காரு அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நீங்க மட்டும் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூகிமேன் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான், பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துவாங்க. அதை வச்சுட்டு நம்ம ஹீரோ சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அப்பா கிட்ட ஹீரோ என்ன சொல்லுவானா, நீங்க அந்த பூச்சாண்டியை பாத்திருக்கீங்களா சொல்லி கேட்கும்போது பாத்திருக்கேனே, அங்க பின்னாடி இருக்கல ஒரு காடு, அந்த காட்டு பக்கத்துல தான் அவன் அடிக்கடி வருவான். இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடாம இருக்கிறாங்களோ அந்த குழந்தைகளை அவன் கடத்திட்டு போவான், பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணனும் தம்பியும் உட்காந்துருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவானா, நம்மள மாதிரி நிறைய பசங்களை பிடிச்சிட்டு போவான் இல்லையா, நாம தான் சாப்பிட்டுட்டு இல்லையா, நம்மள பிடிச்சிட்டு போக மாட்டான், நாம போயிட்டு சாப்பிடாம இருக்கிற பசங்களை தூக்கிட்டு போவோம் இல்லையா, அந்த குழந்தைகளை நம்ம காப்பாத்துவோம், அந்த பூகி மேன நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்கு போயிருக்கிறானுங்க. காட்டுல போயிட்டு இருக்கும்போது ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்க பின்னாடி தான் தம்பி வந்திருப்பான். அந்த தம்பி திடீர்னு காணாம போயிருக்கிறான். மாயமா காணாம போனதை நினைச்சு நம்ம ஹீரோ பயந்து போய் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கண்முழிச்சிருக்கிறான். பயங்கரமான ஃபீவர் வந்திருக்கு. அப்பாவும் அம்மாவும் அவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க, தம்பி எங்கடா போனான்னு சொல்லி கேட்டா, எனக்கு எதுவுமே தெரியல, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், தம்பி எங்கன்னு அவன் கேட்டிருக்கிறான். சோ இதுல இருந்து அவனோட தம்பியை காணாம போயிருக்கிறான். எங்கே தேடி பார்த்திருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இது நாள் வரைக்கும் அவன் தம்பிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. அவன் தம்பி இறந்து போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்குது. சோ அந்த சின்ன வயசு போட்டோவை பார்த்து நம்ம ஹீரோ இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷம் நியூஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்துட்டு போலீஸ்காரங்க மத்தியில ஏதோ ஒரு கூட்டம் ஒன்று நடக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்துல போலீஸ்காரர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, நைட் டைம்ல தான் அந்த கொலைகாரன் வந்து எல்லாத்தையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால
இதனால என்ன பண்றீங்கன்னா 6:30 மணிக்கு மேல எந்த ஒரு மக்களும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இதனாலதான் இந்த கொலையை தடுக்க முடியுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. போலீஸ்காரங்க ரோந்து பணியில இருப்பாங்க. சோ அதனால பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அனாவசியமா யாரும் வெளியே வராதீங்க, சேஃபா இருங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க மத்தியில சொல்லி இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குளத்துக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த கொலையை யாரு தான் பண்ணுவாங்க, எதுக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்திக்குடன் அந்த குளத்துல இருந்து ஏஞ்சி வரான். அவங்கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இந்த கொலைகாரனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ அந்த அந்திக்குடன் ஒரு விஷயத்த சொல்ல பேச ஆரம்பிக்கிறான். இதை பாருங்க, ஒரு நாள் ஆடு காணாம போச்சு இல்லையா, அந்த ஆட்டையே நான் தான் திருடினேன், உங்க செருப்பையும் நான் தான் திருடினேன் உண்மை, ஆனா அந்த கொலையை நான் பண்ணலன்னா அந்த ஆடு திருடும் போது நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். நைட் டைம்ல ஒரு ஆளை போட்டு சாக்கு மாதிரி முகமுடி போட்டுட்டு ஒரு ஆளு தான் வந்து கொலை பண்ணான். அதை பார்த்து பயந்து போய் தான் என் செருப்பெல்லாம் விட்டுட்டு அந்த வழியா நான் ஓடி போனேன், அப்படிதான் அந்த செருப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். சோ இந்த விஷயத்துல கேட்கும்போது அப்ப கண்டிப்பா ஒரு சைக்கோ கில்லர் ஊருக்குள்ள இருக்கிறான், அவன் மக்களோட மக்களா கலந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ என்ன முடிவு பண்றாருன்னா, நீ போயிட்டு அந்த போலீஸ்காரன் தங்கி இருக்கிற வீட்டுல நீ போயிட்டு சோதனை பண்ண, ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா, அதே மாதிரி சாக்கு அங்க இருக்குதா நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அந்திக்குருடன் அனுப்புறாங்க. அந்திக்குருடன் போயிட்டு வீடெல்லாம் பார்த்துருக்கான், எல்லா இடத்துலயும் செக் பண்ணிருக்கான், ஆனா அந்த மாதிரி எந்த விஷயமே இல்ல. அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் நீ எதுவுமே அங்க போனதுக்கான தடை இல்ல அப்படின்னு சொல்லும்போது அதே இடத்துல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது. சோ பூத்தொட்டியை உடைச்சு போட்டு வந்திருக்கலாம். சோ இந்த விஷயம் போலீஸ்காருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மள யாரோ சந்தேகப்பட்டு இங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த அந்திக்குடன் சொன்ன அதே இடத்துல போயிட்டு நம்ம ஹீரோ செக் பண்ணலாம் சொல்லி போறான். ஏன்னா பொதுவா ஒரு கிரைம் நடக்கும்போது 100% பக்காவா கொலையை பண்ண முடியாது, ஏதாவது ஒரு தடையத்தை விட்டுருக்கணும். சோ அப்படி நம்ம அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தடையை நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது போலீஸ்காரர் சச்சினும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அந்த இடத்துல சோதனை பண்ணும்போது அந்த இடத்துல ரத்தக்கரப்பட்ட ஒரு சாக்கு துண்டு மட்டும் அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கு மரக்கிளையில பட்டு. சோ அதை பார்க்கும்போது அதை எவிடன்ஸா எடுத்து ஃபாரன்சிக்ல கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது யார் பண்ணதுக்கு எதுக்கான பண்ணது அப்படிங்கிற ஒரு சில காரணங்கள் வரும். ஆனா இது நாமளே எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தா கண்டிப்பா இது ஃபாரன்சிக்கு போகாது. அதனால நம்ம சச்சின் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட நாளைக்கு போலீஸ்காரங்களை நீ இந்த இடத்துக்கு கூட்டு வரணும், அப்ப நீ அவங்களுக்கே தெரியாம இந்த எவிடன்ஸ் கொடுக்குற மாதிரி செட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அதே இடத்துல வச்சுட்டு ஹீரோ போட்ட பிளான் படி போலீஸ்காரங்க அங்க வராங்க. ஃபாரன்சிக்ல இந்த தம்மா துண்டு ரத்தக்கார படிஞ்ச துண்டு இருக்கு இல்லையா, இதை அந்த சச்சினை எடுத்து கொடுக்குறாரு, இதை ஃபாரன்சிக்கு அனுப்ப சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல நைட் ஆனாதான் அந்த கொலைகாரன் ஊருக்குள்ள வர்றது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அந்திக்குடன் இவனுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நைட் டைம்ல அவனை பிடிக்கலாம்னு சொல்லி ஒரு முயற்சி பண்றாங்க. லைட் எல்லாம் எடுத்துட்டு போக அந்திக்குடன் கொஞ்சம் இந்த பக்கம் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அவன் தனியா போறான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ லைட் எடுத்துட்டு போனாரு. திடீர்னு லைட்ல பேட்டரி காலி ஆயிடுச்சு. லைட் ஆஃப் ஆன அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோக்கு இருட்ட பார்த்தல பயம் இல்லையா, பயந்து போய் நிக்கிறான். அதுக்கு பின்னாடி அந்த சைக்கோ கில்லர் நிக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போறாரு. கத்தி எடுத்து மேல உட்காந்து குத்தலாம் சொல்லி வரும்போது அந்திக்குடன் வர சத்தம் கேட்டு அந்த சைக்கோ கில்லர் அங்க இருந்து தப்பிச்சு போறான். சோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ நல்லபடியா உயிர் பழிச்சிருக்காரு. அந்திக்குடன் வரல அப்படின்னா அந்த சைக்கோ கில்லர் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்க ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோக்கு அதுல இருந்து பயங்கரமான ஃபீவர். இப்ப அடுத்தது நம்ம ஹீரோ விடாம போலீஸ்காரங்க சச்சின் கிட்ட சொல்லி இந்த மாதிரி நைட் டைம்ல ரெண்டு போலீஸ்காரங்களா போயிட்டு நம்ம அனுப்புவோம், அப்படி அவன் நைட் டைம்ல வரும்போது கண்டிப்பா அவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ்காரங்களை இறக்குறாங்க. நைட் டைம்ல அந்த மாதிரி இருக்க இன்னொரு போலீஸ்காரர் ஒருத்தர் இருக்கிறார். 2 போலீஸ்காரங்க ஒன்னா இருக்கும்போது அதுல ஒருத்தர் மட்டும் நான் உச்சா விட்டு வரேன் இங்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த கேப்ல அந்த சைக்கோ கில்லர் போலீஸ்காரங்களே கடத்தி கொலை பண்ணிட்டான். இதனால் வரைக்கும் பொதுமக்களை கொலை பண்ண அந்த சைக்கோ கில்லர் இப்ப புதுசா ஒரு போலீஸ்கார கொலை பண்ணிருக்கிறாரு. இது நம்ம ஹீரோ கொடுத்த ஐடியா தான். சச்சின் அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு போலீஸ்கார்ட்ட சொல்லி கொடுத்திருப்பாரு. சச்சினுக்கு இதனால ஹீரோ மேல பயங்கரமான கோபம். உன்னோட முட்டாள்தனத்தினால எனக்கு நெருக்கமான ஒரு போலீஸ்காரங்களை இப்படி கொலை பண்ணிட்டான், அவங்க குடும்பத்தை நினைச்சு பார்த்தியான்னு சொல்லி அவங்க குடும்பமே கதை எழுகிறத நம்ம சச்சின் பாக்குறாரு. இதனால நம்ம ஹீரோக்கும் சச்சினுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் உடைஞ்சு போகுது. ஹீரோவால நிம்மதியா தூங்கவே முடியல. இப்படி ஒரு கொலை நடந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு கொலையும் நடக்குது. அதே மாதிரி மரத்துக்கு அடியில போட்டு போயிருக்கிறான். சோ அந்த கொலையும் சேம் இதே பேட்டர்ன்ல இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஹீரோவை ஒரு நாள் டீ கடையில வச்சு ஒருத்தவன் கலாச்சிட்டு இருந்தா இல்லையா, அவர் தான் இங்க இறந்து போய் கிடக்கிறாரு. சோ அந்த கொலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஃபாரன்சிக் ஆளு இன்னும் சில விஷயங்களை வித்தியாசமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கொலையை வந்துட்டு இது நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சைக்கோ கில்லர் பண்ணல, வேற யாரோ பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த சைக்கோ கில்லருக்கு கொலை பண்ற ஒரு எண்ணம் போயிடுச்சா இல்ல போர் அடிச்சு போச்சான்னு தெரியல. அவன் இனிமே இந்த கொலையெல்லாம் பண்ண மாட்டான், இதோட விட்டுடுவான் அவன், ஏன்னா கொலை பண்ற பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற ஃபாரன்சிக் ஆளு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷம் அந்த சைக்கோ கில்லர் இருக்கா இல்லையா, அன்னைக்கு நைட்டு ஒரு பூகி மேன் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒன்னு இருக்குது. அந்த போஸ்டர் முன்னாடி அவன் நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறான். சோ இதோட இந்த கொலையை நிறுத்த போறது இல்ல, இனிமேலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு விஷயத்தை முடிவு எடுத்திருக்கான். இப்போ அந்த சைக்கோ கில்லர் கிராமத்துக்குள்ளே வரான். கிராமத்துக்குள்ள ஒரு காட்டு பகுதியில வரும்போது இவன மாதிரியே ஆப்போசிட்
ஆப்போசிட்ல ஒரு முகமுடி போட்ட ஒரு ஆள் நிக்கிறத பாக்குறான். சோ அப்பதான் அந்த சைக்கோ கில்லருக்கு ஒரு விஷயம் புரியுது. கடைசியா நடந்த கொலை இந்த சைக்கோ கில்லர் பண்ணவே கிடையாது, வேற யாரோ பண்ணிருக்கான். நம்ம பேட்டர்ன்ல வேற யாரோ பண்ணிருக்கானா, இப்ப முன்னாடி நிக்கிறான்ல இவன் தானே பண்ணான்னு சொல்லி சுத்தி வச்சுக்கிட்டு அவனை துரத்திட்டே ஓட அந்த முன்னாடி வேஷம் போட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் நிக்கிறான். சைக்கோ கில்லரும் பதறி போய் நின்னுறான். நின்ன உடனே அவன் முகமுடியை கழட்டி பார்த்தாதான் தெரியுது ஒருத்தவன் இறந்து போனா இல்லையா கிராமத்துல, அதே ஆளு தாங்க இங்க உயிரோட நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்து இந்த சைக்கோ கில்லர் மிரண்டு போய் நிக்கிறான். என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி கிராமத்துல கடைசியா நடந்த கொலை அந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ணல இல்லையா, அந்த கொலை நடந்த மாதிரி செட்டப் பண்ணி நம்ம ஹீரோ தான் படுக்க போட்டு வச்சிருக்காங்க. எதுக்காகனா அந்த சைக்கோ கில்லரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு முயற்சியை போட்டு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா கொலைகளை வேற யாரோ பண்றாங்க, நம்மள மாதிரி இன்னொருத்தவன் பண்றான், அதனால அவனை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு எண்ணம் அவனுக்கு வரும். சோ அதனால அதே கெட்டப்ப போட்டு திரும்ப வச்சு அந்த சைக்கோ கில்லரை பிடிக்கிறதுக்காக பிளான் போட்டுருக்காங்க. இப்ப இவன் நின்றுட்டு இருக்கான் இல்லையா, சுத்தி வளைச்சு நம்ம ஹீரோவோட ஆளு போலீஸ்காரங்க டீம் எல்லாருமே வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. அப்ப அந்த சைக்கோ கில்லரை பிடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது தான் தெரியுது, இது நாள் வரைக்கும் நியூஸ்ல ஒருத்தன் நியூஸ் சேனலா வாசிச்சுட்டு இருந்தான் பாருங்க, அந்த கிறுக்கு பையன் தாங்க இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஊருக்குள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 50வது பிறந்த நாளுக்காக ஒரு பேட்டி எடுக்கும் போது இவன் இருந்திருப்பான். ஊருக்குள்ள போலீஸ்காரர் சொல்லும் போது இவன் இருந்திருப்பான். இப்படி ஊர் மக்கள் எல்லாரும் முன்னிலையுமே சகஜமா இவன் பழகி ஊர்ல என்னென்னலாம் பேசிக்கிறாங்க என்னென்னலாம் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளானையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கொலையை முயற்சி பண்ணிருப்பான். ஆனா கடைசியா நடந்த கொலை ஊர் மக்கள் யாருக்குமே தெரியாது, போலீஸ்காரங்க ஹீரோக்கு மட்டும்தானே தெரியும். சோ இதுல நம்ம ஹீரோவோட டீம் ட்விஸ்ட் வச்சு இந்த சைக்கோ கில்லரை பிடிச்சிடுறாங்க. கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறாங்க. எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ற, ஏன் பண்ற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவன் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். ஆக்சுவலி இவன் இருக்கான் இல்லையா இந்த சைக்கோ கில்லர், சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பாவோட அரவணைப்புல தான் இருந்திருக்காங்க. அப்பாவும் இவன மாதிரி ஒரு காட்டு மிராண்டி, பிள்ளைய வளர்க்க சொன்னா சோத்தை மட்டும் போட்டு போட்டு விட்டுறான். அவனுக்கு என்ன தேவை என்ன பண்றான் அப்படிங்கறத கவனிக்கவே இல்லை. அப்பாக்காரு ஒரு கசாப் கடை வச்சிருக்கிறாரு. காலையில ஆடு மாடு கோழி பன்னி இப்படின்னு அந்த விலங்குகளை கொலை பண்ணும் போது அதுங்க கத்துற சத்தத்துல தான் இந்த பையனை எழுந்து பார்ப்பான். எழுந்து பார்க்கும் போது வெட்டுற சத்தம் அந்த ரத்தத்தை பார்க்கும் போது இந்த சின்ன பையனுக்கு அப்பவே ஒரு டிஸ்டர்பா ஆயிருக்குது. சோ இப்படி அப்பாவும் பாசங்காட்டுல இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்லயே இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல் பக்கமா போகக்கூடிய ஒரு வாதியார் இவனை எதிர்ச்சியா பார்த்திருக்கிறாரு. அவர் இந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸா நெருங்கி பழகி இருக்கிறாரு. இவனும் ஜாலியா பழகி இருக்கிறான். அப்படி பழகும் போது அவர் கொஞ்ச நாள் ஊருக்கு போறதாவும் சொல்லிட்டு சில புக்ஸ்களை கொடுத்துட்டு இந்த புக்ஸை நீ படிச்சு வை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. போயிட்டு வரும்போது அவன் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கான். அதுல இந்த போகிமேன் சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இந்த சைக்கோ கில்லர் புக்கை மட்டும் அவர் ரிப்பீட்டடா படிச்சிட்டு இருக்கிறதாவும் அந்த வாதியார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி இது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாதியார் அங்க இருந்து போயிருக்கிறார். அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது அந்த புக்கை படிச்சேன் இல்லையா, அந்த புக்ல இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணிருக்கேன்னு சொல்லி அந்த வாதியாரை கூட்டு போய் காட்டுறான். அந்த புக்ல வரக்கூடிய ஒரு சைக்கோ கில்லர் பேட்டர்ன்ல ஒரு பண்ணியை கொலை பண்ணி வச்சிருக்கிறான் கொடூரமான முறையில. அதை கூட்டு போயிட்டு அந்த சார் கிட்ட காமிக்கும் போது என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அதே இடத்துல அந்த பையனோட அப்பாவும் வந்திருக்காங்க. உன்னை புக்கை படிச்சு நல்ல வழிக்கு போடான்னு சொல்லி அந்த வாதியார் புக்கை கொடுத்தா நீ என்னடா சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருக்க சைக்கோன்னு சொல்லி போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் கம்முன்னு ஆயிருக்கிறான். ஆனா அடுத்த நாள் காலையில ஒரு டைம் அவன் கதவை திறந்து பார்க்கும்போது அதே இடத்துல இந்த போகிமேன் மாதிரி ஒரு கெட்டப்ப போட்டுக்கிட்டு ஒருத்தன் அவங்க அப்பாவை கொலை பண்ணிருக்காங்க. அந்த சைக்கோ கில்லர் தான் கொலை பண்ணிருக்கான். கொலை பண்ணிட்டு ஒரு ரிஞ்சை அவன் கையில கொடுத்திருக்கான். உயிர் இருந்திருக்குது. அந்த மீதி உயிரை இவனே இவன் கையால அடிச்சு அவங்க அப்பாவை கொலை பண்ணி போட்டிருக்கான். சோ அதுல இருந்து இந்த மாதிரி சில கொலைகளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் தொடர்ச்சியா. ஊருக்குள்ள இது நாள் வரைக்கும் நடந்த எல்லா கொலைகளையும் நான் தான் பண்ண அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கும் போது அதே நிமிஷத்துல ஊருக்குள்ள வெளியே எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அவனை 10 மணிக்குள்ள வெளியே விடல அப்படின்னாக்கா கண்டிப்பா ஊருக்குள்ள அடுத்தடுத்த கொலைகள் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டுல எழுதி இருக்குது. சோ இதுதான் ஊர் மக்கள் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கோ கில்லர் கூட சொன்னா இல்லையா, ஒரு கெட்டப்ப போட்டுட்டு எங்க அப்பாவை கொலை பண்ணா அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாவை கொலை பண்ணா அப்படின்னா இவங்களை கொலை பண்ற பேட்டர்ன்ல 2 பேர் இருக்காங்க, 2 சைக்கோ கில்லர்ஸ் இருக்காங்க. சோ அது இன்னொருத்தன் யார் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும். அவனை எப்படி பிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி முயற்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. ஊருக்குள்ள இருக்கிற இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல யாரும் புதுசா வந்து கொலை பண்ணிட முடியாது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு 4 வீடு இருக்கு. அந்த 4 வீட்லயும் போலீஸ் பாதுகாப்பு நம்ம போடுவோம். அந்த வீட்டுல கண்டிப்பா பொதுமக்களை கொலை பண்ணணுங்கிறதுக்காக அந்த சைக்கோ கில்லர் வருவான். அந்த நேரமா பார்த்து நம்ம அவனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி இங்க இருக்கிற நம்ம ஹீரோவோட டீம் அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து அதே மாதிரி ஹீரோ கொடுத்த பிளான் படி அந்த வீட்டுக்கு போறாங்க. அதே இடத்துல அந்த சைக்கோ கில்லர் வராங்க. சோ அந்த சைக்கோ கில்லர் வரும்போது ஒரு வயசானவங்களையும் ஒரு சின்ன பையனும் ரிஞ்சால அடிச்சு கொலை பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு அவன் கையை பிடிக்கிறாங்க. வந்திருக்கிறது நம்ம புதுசா வந்த போலீஸ்காரர் தான் வந்திருக்காரு. போலீஸ்காருக்கும் அந்த சைக்கோ கில்லருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த சண்டையில போலீஸ்காரர் அவனை அடிச்சு துன்புறுத்தி அவனை படுக்க போட்டு அரெஸ்ட் பண்ணி லாக் பண்றாரு. அப்படி அவனோட முகத்தை
முகத்தை ரிவீல் பண்ணும்போது சேம் உள்ளுக்குள்ள இருந்தா இல்லையா அவன மாதிரியே நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரியே இவனும் இருக்கிறான். சோ ரெண்டு பேரும் இரட்டை பிறவைகள் அப்படிங்கிறது நமக்கு இங்க தெரியுது. சோ அவனையும் கூட்டு விசாரிக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ட்வின்ஸா இருந்திருக்காங்க. இவங்க அப்பா அவர் இறந்தாரு இல்லையா, ஆக்சுவலி அவங்க அப்பாவை கொலை பண்ணது இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ரிப்போர்ட்டர் தான் கொலை பண்ணிருக்கான். அவன் தான் இந்த பூகிமான் மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு சாக்கெல்லாம் கட்டிக்கிட்டு அன்னைக்கு அவங்க அப்பாவை அடிச்சுட்டு வெளியே வரும்போது அவன் தம்பி எதிர்த்து அந்த பக்கம் உள்ள வந்திருப்பான். சோ அவங்கிட்ட ரிஞ்ச கொடுத்து நீயும் கொலை பண்ணுன்னு சொல்லி இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணிருக்காங்க. அதுல இருந்து இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லா கொலைகளும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அதுலயும் இந்த நியூஸ் ரிப்போர்ட் இருக்கான் இல்லையா அவன் லெஃப்ட் ஹேண்டு, இப்ப இருக்கான் இல்லையா இவர் ரைட் ஹேண்டு. நம்ம ஹீரோவை கொலை பண்ண வந்ததுமே கூட இப்ப இங்க மாட்டிட்டு இருக்கான் ரைட் ஹேண்டு, அவன் தான் வந்து கொலை பண்ணலாம் சொல்லி முயற்சி பண்ணியிருக்கான். சோ இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப ரெண்டு பேத்தையும் கண்டுபிடிச்சு அவனை கூட்டு போயிட்டு லாக்அப்லயும் வச்சு ஊர் மக்களை எல்லாத்தையும் காப்பாத்தி இருக்காங்க. அப்ப அங்க புதுசா வந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா அவர் கூட என்ன சொல்றாருன்னா உங்களோட முயற்சி இல்லாம கண்டிப்பா இந்த கொலையை என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்த டிடெக்டிவ் சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு டம்மி பீஸ் இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோவை யாரும் மதிக்கல இல்லையா, இப்ப இந்த கொலை கேஸை இவ்வளவு கரெக்டா கச்சிதமா முடிச்சிருக்கிறது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஹீரோ நடத்தக்கூடிய அந்த லைப்ரரியில டிடெக்டிவ் உஜ்வாலன் சொல்லி போர்டே போட்டிருக்கிறாரு. அப்படி போட்டுட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது கூட ஒரு சின்ன பையன் வந்து டிடெக்டிவ் உஜ்வாலன் சீக்கிரமா வாங்க உங்களுக்கு இன்னொரு கேஸ் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் கூப்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. பார்ட் 2க்கான லீடையும் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்துல இன்னொரு ட்விஸ்டும் காத்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவோட தம்பிய திடீர்னு மாயமா இருப்பான், அவன் காணாம போயிருப்பான். ஆனா அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டல. அதே மாதிரி அவன் எங்க இருக்காங்கிறதையும் காமிக்கல. ஆக்சுவலி அவனும் திரும்ப வில்லனா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது. சோ அந்த விதத்துல இந்த படத்துக்கு பார்ட் 2 கண்டிப்பா வரும்னு சொல்லி இந்த படத்தோட ஸ்டோரி அப்படியே முடிப்போம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.